ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி வித்து ரைத்தா தான் இன்றைக்கி மெனு. நம்ம வீட்டில் மெனு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சச்சிக்குட்டி தான். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன சைட் டிஷ் வைக்கலான்னு. இப்போ அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. சச்சுவே வந்து மெனு வித்து சைட் டிஷ்ஷோடு சொல்லிடுவார். இன்றைக்கி அவர் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணியும் ரைத்தாவும் தான். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் என்னென்ன வெஜிடபிள் எடுத்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சோயா பீன்ஸ் இருந்துச்சு, பட்டர் பீன்ஸு, காலிஃப்ளவரு, கேரட்டு, கொஞ்சம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பீன்ஸு. இதில் தக்காளியும் வெங்காயத்தையும் நான் அரைச்சி தான் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தக்காளியையும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அது கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா கிளறி வச்சுருங்க. நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மசாலா பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணின்ற விதத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லெமனே புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வரும். நீங்கள் லெமனுக்கு பதிலாக கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை விசில் போட்டு 2 விசிலுக்கு விட்டுருங்க. அது லோ ஃப்ளேம்லேயே விசில் இருக்கட்டும். நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கூட சைட் டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கு நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து ஆனியா ரைத்தாலாம் பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ ஆனியாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஆனியா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அது நல்லா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா க்ரீமியான ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ஒரு நமக்கு ரைத்தா கிடச்சிரும். அதை அப்படியே சச்சிக்குட்டிக்கு பேக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.